திங்கட்கிழமை தான் சோமவாரம்னு சொல்கிறது. அப்போ நம்ம சந்திரனை வெளியிட்டால் 15 நாளைக்கு நமக்கு பணம் கிடைக்காம போயிடுமோ? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படி பிறந்தால் அது தெய்வீக குழந்தையாக இருக்கும், அல்லது இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற குழந்தையாக இருக்கும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சோமவாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை தான் சோமவாரம்னு சொல்கிறது. அதாவது சமஸ்கிருதத்தில் சோமா அப்படின்னா திங்கள், வாரம்னா கிழமை. அப்போ திங்கட்கிழமைங்கிறது தான் சோமவாரம்னு சொல்லக்கூடியது. இந்த சோமவாரத்தில் விரதம் இருப்பதும், சோமவாரத்தில் நம்ம விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக எல்லாருக்குமே என்ன வேணும்? பணம். பணம் இல்லாதவங்க ஒரு செல்லா காசு மாதிரி. அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்போ பணம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ பணம்ங்கிறதுக்கு உரியவர் யார் அப்படின்னு சொன்னால், இப்போ குரு பகவான்னா பணத்தை கொடுப்பாரு, சுக்கிரன்னா சுக வாழ்க்கைகளை கொடுப்பாரு. அது கிரகங்கள் அவங்களுடைய பாட்டில் அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஒருத்தருடைய பணத்தை நமக்கு கொடுக்க வைக்கிறது, நம்மகிட்ட இன்னொருத்தர் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெக்குலேஷனுக்கு உரியவர் யாருன்னா சந்திரன். சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் பயணிப்பார். அந்த 2.25 நாள் பயணிக்கிற காலங்களில் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கடந்து போவார். ஒரு மாதத்தில் 27 நட்சத்திரங்களை சுற்றிட்டு வந்துடுவார். அப்போ இந்த ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சந்திரன் தான். அப்போ நமக்கு அந்த பணப்புழக்கம் தேவை அப்படின்னா இந்த சோமவார விரதங்கள் இருக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுக்கு நெய் தீபம் போடுறது, அல்லது தேங்காய் நெய்யில் தீபம் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடுகள், நம்ம வெள்ளை நிற பூக்களை வச்சு சந்திரனை வழிபாடு பண்ணுறது, அள்ளி மலையை வச்சு வழிபாடு பண்ணுறது, இது மாதிரி நம்ம சந்திரனை வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். இப்போ பொதுவாக சந்திரன் 15 நாள் தேய்வார், 15 நாள் வளருவார். அப்போ நம்ம சந்திரனை வழிபட்டால் 15 நாளைக்கு நமக்கு பணம் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக பெரும்பாலும் பாருங்கள், வளர்பிறையில் பிறந்தவங்க தேய்பிறையில் கஷ்டப்படுவாங்க, தேய்பிறையில் பிறந்தவங்க வளர்பிறையில் கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மாறி வர்றது எதனாலன்னா, இந்த 5 விதமான அந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்குரிய பறவைகள், அதாவது பஞ்சபட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சபட்சி. இந்த பஞ்சபட்சிக்கும் சந்திரனுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஒவ்வொரு 5-6 நட்சத்திரங்களுக்கும் ஒரு பறவைகள் ஒரு 30 நாளிகையில் 30 விதமான அந்த 6 சாமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில், அந்த 6 சாமங்களில் 5 பஞ்சபூதங்களும் சுற்றி வரும். அப்படி வரும்போது ரொட்டேஷனாக மாறி 30 நாளிகைக்கு இந்த இது மாறிக்கிட்டே வரும். அப்போ இந்த ஒவ்வொரு சாமத்துக்கும் ஒரு பறவையினுடைய ஆட்சி, அரசு, ஊன், நடை, துயில், சாவு அப்படிங்கிற இந்த 5 விதமான அந்த பலன்கள் இருக்கு. அந்த ஆட்சி பெற்ற ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒரு ஆட்சி பெற்ற ஒரு பறவை இருக்கும் அந்த நட்சத்திர அதிபதிகளுக்கு. அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நாம் ஒரு காரியத்தை துவங்கணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் இந்த சந்திரன் சொல்லக்கூடியவன் நீருக்குரியவன். அப்போ நீருக்குரியவன் போது இந்த நீருக்குரியவன் ஆந்தை தான் அதுக்குரிய கிரகம். அப்போ இந்த ஆந்தை எப்போ அரசாட்சி பண்ணுதோ பஞ்சபட்சியில், அது ஒரு காம்பினேஷன். அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை துவங்கினா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது திங்கட்கிழமையில் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு மாதமும் 2 நட்சத்திரங்களும் சந்திக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா, உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் வருது. அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்துக்குள்ள அந்த நுழையிற காலம், இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு முகூர்த்தம்,
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 24 நிமிடங்கள் வந்து அந்த அபிஜித்து நேரம் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித்து நட்சத்திரம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த உத்திராட நட்சத்திரமும் திருவோணமும் சந்திக்கிற 24 நிமிஷம். அந்த 24 நிமிஷத்தை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு ஷார்ட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய காரியங்களை வெற்றி பெறணும்னு சொல்லி சந்திரனுக்கு நீங்கள் போய் நெய் தீபம் திங்கட்கிழமை வந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி வரலைனாலும் பரவாயில்லை, அந்த நேரத்தை நீங்கள் எடுத்து அந்த நேரத்தில் அபிஜித் நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா நவக்கிரகங்களையே தடுக்க முடியாது அந்த நேரத்தை. இப்போ குழந்தை பிறக்கிறது அந்த அபிஜித் நேரத்தில் மேக்சிமம் எந்த குழந்தையும் பிறக்காது. அப்படி பிறந்தால் அது தெய்வீக குழந்தையாக இருக்கும், அல்லது இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற குழந்தையாக இருக்கும். அபிஜித் நேரத்தில் பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்காது. அப்படி பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து நட்சத்திர சந்தியாகிய உத்திராடமும் திருவோணமும் சந்திக்கிற நட்சத்திரம் உலகை ஆளும். அப்படிப்பட்ட அந்த அபிஜித் நட்சத்திரம் அதுவே வந்து திங்கட்கிழமையில் 11:45 to 12:15, 11:45 இந்த கால் மணி நேரம் வந்து யமகண்ட காலமாக வரும். அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் அந்த இந்த பக்கம் 12:15 அந்த 1/4 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு 1/4 மணி நேரம், அதில் ஒரு 1/4 மணி நேரம் திங்கட்கிழமை மத்தியானம் உச்சிக்கால பொழுது. அதில் வந்து அபிஜித்து நேரம் சொல்லக்கூடியது. இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய 11:45 to 12:15 சந்திரனுக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டு எந்த கோரிக்கையை வைக்கிறீங்களோ, அடுத்தது வளர்வுகளில் போட்டிங்களா தேய்பிரையில் போட்டிங்களா, அந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் நினைச்ச காரியம் வெற்றி அடையும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். வெற்றி அடைஞ்சால் அந்த சந்தோஷமான நிகழ்வை நீங்களும் பயன்படுத்தி உங்களை சார்ந்த மற்றவங்களுக்கும் பயன்படுத்த சொல்லி வளமாக வாழுங்க. இது வந்து சோமவாரம்னு யதார்த்தமாக சொல்கிறோம். இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பல மடங்கு உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இது நீங்கள் வந்து நான் சொல்கிறது வேற, நீங்கள் உணர்றது வேற. நிச்சயமாக இந்த விரத மகிமையை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கம்.